தொகுதி மறுவரையால் தமிழகத்துக்கு ஒரு தொகுதி கூட குறையாது என அமித்ஷா அளித்த பதில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என திமுக விமர்சித்துள்ளது. கோவை பீளமேடு பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட பாஜக மாவட்ட அலுவலகத்தை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார். இதேபோன்று ராமநாதபுரம், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான பாஜக அலுவலகங்களையும் அமித்ஷா காணொலியில் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தவறான தகவலை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். स्टालिन जी, मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा. தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்ட நிதியை விட பாஜக ஆட்சியில் 5 மடங்கு அதிகம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா தெரிவித்தார். तमिलनाडु में मुंबई और हरियाणा से भी बड़े बहुमत के साथ एनडीए की सरकार बनने जा रही है. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருப்பதாக குற்றம் சாட்டிய அமித்ஷா, ஊழல் செய்வதில் திமுகவினர் மாஸ்டர் டிகிரி பெற்றிருப்பதாக விமர்சித்தார். இதைத் தொடர்ந்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா, மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் தொகுதி மறுவரையை 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் செய்யாவிட்டால் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்திய தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் குறையும் என குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டினார். மேலும் அதற்கு அமித்ஷா அளித்துள்ள பதில் குழப்பமாக இருப்பதாகவும் கூறினார். அந்த புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்பது இப்போது இருக்கிற தொகுதிகளின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் உயருமா அல்லது இப்போது இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் உயருமா என்பதற்கு எந்த பதிலும் இல்லை. முழுக்க முழுக்க அது குழப்பமாக இருக்கிறது. இந்த குழப்பத்தை தீர்க்கின்ற விதத்தில் அண்ணாமலை திடீரென்று ஒளிவாங்கியை பற்றி கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளின் எண்ணிக்கையில் அடிப்படையும் என்று உறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி அவர் சொல்லவில்லை. உள்துறை அமைச்சர் அப்படி சொல்லவில்லை. அப்படி சொல்லியதாக இவராக ஒரு புது கருத்தை சொல்லுகிறார். தமிழ்நாட்டிற்கு தொகுதிகள் குறையாமல் வட மாநிலங்களுக்கு தொகுதிகள் அதிகரித்தால் அதுவும் அநீதியே என்பதற்காகத்தான் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதாகவும் ஆர். ராசா விளக்கமளித்தார். புரோரேட்டா என்பது விகிதாச்சார அடிப்படை என்பது 71வது இருக்கின்ற 71இல் எடுக்கப்பட்ட சென்சஸ் அடிப்படையில் இப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் அப்படியே உயர வேண்டும். அப்படியே உயர வேண்டும் என்ன அடிப்படையில் உயர்த்தணும்னு இருக்குல்ல, 71ல மக்கள் தொகை அடிப்படையில் குழப்பறதுக்காக தான் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க 848 இருக்கைகள் நீங்க போட்டுறீங்க நாடாளுமன்றத்தில். 848 இருக்கைகள் போட்டீங்கன்னா நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் போனீங்கன்னா எங்களுக்கு குறையும், புரோரேட்டா பேசிஸ்ல போனா எங்களுக்கு குறையும். அப்போ அந்த அடிப்படையில் இல்லாம 71ல என்ன சொன்னாங்களோ அந்த மக்கள் தொகை அடிப்படையை பேஸ் பண்ணிக்கிட்டு இப்ப இருக்கிற 40 புரோரேட்டாவா எல்லாத்துக்கும் உயர்த்தினா எங்களுக்கு உயர்த்தணும். புதிய நாடாளுமன்றத்தில் 848 இருக்கைகள் அமைக்கப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பிய ஆர். ராசா, நீட், ஜல்லிக்கட்டு போன்ற பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில் வந்தால் வட மாநிலங்களால் நமது குரல் நெரிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார்.